மனித சரித்திரம் அப்படின்னு சொன்னாலே நாம் எத்தனையோ காலகாலமாக எத்தனையோ வருடங்களாக எப்போதும் தேர்வுகளை எடுத்துக்கொண்டே தான் இருக்கின்றோம், முடிவுகளை எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம். அந்த கண்டுபிடிப்புகள், விஞ்ஞானம் கண்டுபிடிப்புங்கிறது ஆரம்பத்திலேயே நம்ம கண்டுபிடிக்கணும், ஒரு விஷயத்தை நமக்கு தேவைங்கிறப்போ நெசசிட்டி இஸ் மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு தேவை வர்றப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம். மூளையில மைக்ரோசிப்ஸ் வைக்கிறப்போ அது இன்னும் நமக்கு இந்த பயாலஜிக்கல் உடம்ப பாதிக்கிறது. நம்ம இந்த பௌதீக உடல் நம்முடைய ஆன்மாவின் ஹையர் செல்ஃப் அங்க மேல் உலகத்துல இருக்கு இல்லையா, அதோட கனெக்ட் பண்றோம். அதன் மூலம் நிறைய ஆற்றலை பெறணும். எல்லோருக்கும் பொதுவான இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் பிதாமக பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இந்த பிஎம்சி மாலை தியான மலர் நிகழ்ச்சியில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த பிஎம்சி அமைப்பினருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் அத்துணை ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கிரெக் பிரேடன் அவர்கள் எழுதிய பியூர் ஹியூமன் என்ற புத்தகத்திலிருந்து சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதற்கு இந்த புத்தகத்தை நான் தேர்ந்தெடுத்ததுக்கு 2 காரணங்கள் உண்டு. அதுல முதலாவதாக, கிரெக் பிரேடன் இந்த புத்தகத்தை மிகவும் முயற்சி செய்து, அதாவது இந்த புத்தகத்தில் உள்ள தகவல்கள் மக்களுக்கு வெகு சீக்கிரமாக போய் சேர வேண்டும் என்ற முனைப்போடு தன்னுடைய வெளிநாட்டு பயணங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு வீட்டிலேயே 4-5 மாதங்களாக, கிட்டத்தட்ட 4-5 மாதங்களாக இருந்து இந்த புத்தகத்தை எழுதி முடித்தார். ஏனென்றால் இந்த புத்தகத்தில் உள்ள தகவல்கள் மக்களுக்கு சீக்கிரமாக சேர வேண்டும் என்றால், இப்போது மனித சமுதாயம் ஒரு முக்கியமான திருப்ப முனையில் இருக்கிறது, அந்த ஜங்ஷன்ல இருக்கிறது. அந்த ஜங்ஷன்ல இருக்கிற அந்த மக்களுக்கு சரியான முடிவை தேர்ந்தெடுப்பதற்கு இந்த தகவல்கள் மிகவும் தேவை என்பதற்காக இந்த புத்தகத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார். அவசரப்பட்டு இந்த புத்தகம் போன வருஷம் தான் வெளிவந்தது, அதாவது 2025ஆம் ஆண்டு வெளிவந்தது இந்த புத்தகம். இன்னொரு காரணம் எனக்கு என்ன, இந்த கிரெக் பிரேடனுடைய படைப்புகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய பாட்காஸ்ட்லாம் பார்ப்பேன், அவருடைய புத்தகங்களை வாசிச்சிருக்கேன். அவர் எப்போதுமே அந்த ஆன்மீக சம்பந்தமான விஷயத்த சயின்டிபிக் டெம்பரோடு, அதாவது விஞ்ஞானத்தோடு எப்படி ஒத்து போகிறதுங்கிற மாதிரி பார்த்து மிகவும் இந்த முயற்சி செய்து ஆராய்ச்சி செய்து, சும்மா அங்கங்க யாரோ சொன்னாங்கங்கிற விஷயத்த அப்படி சொல்ல மாட்டார். அவர் ஆராய்ச்சி செய்து தக்க உதாரணத்தோடையும் தக்க எவிடன்ஸோட அந்த புத்தகத்தை அவர் எழுதுவார். எல்லா விஷயத்தையும் அவர் எப்பவும் அப்படித்தான் சொல்லுவார். அதனால அவருடைய படைப்புகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு சயின்டிஸ்ட், ஜியாலஜிஸ்ட், அதோடு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்பெஷலிஸ்டும். ஆனால் அவருக்கு ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு உண்டு. அதாவது பழங்காலத்து மக்கள், பழங்குடி மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அந்த ஆன்மீக சம்பந்தமா, அந்த ஆன்மீகத்தோடு இயற்கையோடு எப்படி ஒத்து வாழ்ந்தார்கள் அப்படி எல்லாம் பார்த்து அவர் நிறைய ரீசர்ச் எல்லாம் பண்ணி இருக்கிறார். அந்த வகையில அவர் நிறைய ஸ்பீச்சும் கொடுத்திருக்கிறார், அதோடு புத்தகங்களையும் எழுதியிருக்கிறார். இவரை அதாவது விஞ்ஞானத்தையும் ஆன்மீகத்தையும் இணைக்கும் ஒரு பாலமாக இருக்கிறார் என்று கூட சொல்லலாம். அந்த வகையில் அவர் எழுதிய புத்தகங்கள் அப்படின்னு நிறைய இருக்கிறது. அதுல ஒரு 2-3 புத்தகம்னா த இசாயா எஃபெக்ட், த காட் கோட், த விஸ்டம் கோட்ஸ், த டிவைன் மேட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பான்டேனியஸ் ஹீலிங் ஆஃப் பிலீஃப், டீப் ட்ரூத், அப்புறம் சமீபத்தில் வந்த புத்தகம் தான் பியூர் ஹியூமன். கிரெக் பிரேடன் யூடியூப்ல நிறைய உரையாற்றி இருக்கின்றார். அவர் பொதுவாக அவருடைய உரைகள் எல்லாரும் எல்லா நாடுகள்லையும் மேடைகள்லையும் அவர் பேசியிருக்கிறார். ஆன்மீக சம்பந்தமான, ஆன்மீகமும் விஞ்ஞானமுங்கிற தலைப்புல தான் கூட அவர் பேசுவார். அந்த வகையில யுனைடெட் நேஷன்ஸ்ல, ஐக்கிய நாட்டு சபையில கூட அவரை ஒரு சிறப்பு பேச்சாளராக எப்போதும் அவருடைய சப்ஜெக்ட்ல பேச சொல்லி அழைப்புகள் கொடுப்பாங்களாம். அவரும் அடிக்கடி போவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. டாக்டர் ஜோ டிஸ்பென்சா, டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் ஓடு சேர்ந்து, அதாவது இந்த மூவரும் சேர்ந்து உலக நாடுகளில் எத்தனையோ மேடைகளில் போய் ஆன்மீகமும் விஞ்ஞானமும் அப்படிங்கிற தலைப்புல பேசியிருக்கிறாங்க. அதாவது இந்த மனித உடல் எவ்வளவு சக்தி வாய்ந்தது, எப்படி இந்த மனித உடல் தானே தன்னை குணப்படுத்திக் கொள்ளும் தன்மை உடையது, நம்முடைய எண்ணங்கள், சொல், செயல் இவையெல்லாம் தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றன. அதாவது நம்முடைய வாழ்க்கையை மட்டுமில்ல, அந்த உடலை பேணி காக்கும் பொறுப்பும் நம்ம கையில இருக்குது. பொறுப்பு மட்டுமில்ல, அந்த சக்தி நம்ம கையில இருக்குங்கிற விஷயம் மாதிரி நிறைய ஸ்பீச்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இவருடைய இதனால தான் இந்த புத்தகத்தை நான் கிரெக் பிரேடன் எந்த மாதிரி ஆசைப்பட்டாரோ, அந்த விஷயம் போய் சேரணும்னு ஆசைப்பட்டாரோ, அதே மாதிரி அந்த புத்தகத்தில் உள்ள தகவல்கள்
பிஎம்சி நேயர்களுக்கும் வரணுங்கிறதுக்காக தான் இந்த புத்தகத்தை நான் குறிப்பாக தேர்ந்தெடுத்தேன். இப்ப இந்த புத்தகத்தின் ஆரம்பத்திலேயே விவேகானந்தர் சொல்லிய ஒரு கூற்றை அவர் அழகா போட்டிருக்கார். அதாவது, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை சக்திகளும் நமக்குள் அடங்கி இருக்கின்றன. ஆனால் நாம் தான் நம் கைகளை நம் கைகளால் நம் கண்ணை மூடிக்கொண்டு இருட்டாக இருக்கிறதே என்று அழுகின்றோம் அப்படின்னு சொல்றார். எவ்வளவு அழகான ஒரு கூற்று பாருங்க. அப்போ இதோட தான் அவர் அந்த புத்தகத்துல முதல்ல அதை தான் போட்டிருக்கார். அதுக்கப்புறம் இன்ட்ரோடக்ஷனுக்கு போவோம். இந்த இன்ட்ரோடக்ஷன்ல இந்த புத்தகத்தில் உள்ள முக்கியமான சாரத்தை பத்தி சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் அந்த இது எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லியிருக்கிறார். இப்ப இந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு நம்ம போவோம். மனித சரித்திரம் அப்படின்னு சொன்னாலே நாம் எத்தனையோ காலகாலமாக, எத்தனையோ வருடங்களாக எப்போதும் தேர்வுகளை எடுத்துக்கொண்டேதான் இருக்கின்றோம், முடிவுகளை எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம். தனிப்பட்ட முறையிலும் நம்ம வாழ்க்கையில முடிவுகள் எடுக்கிறோம். கூட்டாக ஒரு சமுதாயம் என்று சொல்ல போனா சமுதாயத்தில் நம்ம தேர்வுகள்லாம் செய்யறோம். அப்படிப்பட்ட தேர்வுகள் நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கிறது. அப்போ இந்த விஞ்ஞானத்தின் மூலமும் தொழில்நுட்பத்தின் மூலமும் நம் வாழ்க்கையில எவ்வளவோ வசதி வந்து விட்டது அப்படின்னு பார்த்திருக்கோம். நம்ம நிறைய வசதிகள்லாம் வந்துடுது இப்போ. அது அப்புறம் ஆக்கப்பூர்வமான எத்தனையோ கண்டுபிடிப்புகள் வந்துவிட்டன. அது மட்டுமல்லாமல் சில அழிவை நோக்கி செல்லக்கூடிய கண்டுபிடிப்புகளும் வந்திருக்குது என்று குறிப்பிட வேண்டும். நம்ம அழிவுன்னு சொல்றப்போ நமக்கு தெரியும் இல்லையா, அந்த அணுகுண்டெல்லாம் வந்து அழிவை நோக்கி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு தான். கிட்டத்தட்ட 200,000 வருடங்களாக அந்த ஹோமோசேப்பியன்ஸ் என்று சொல்லக்கூடிய நாம், இந்த மனிதர்களாகிய நாம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த கண்டுபிடிப்புகள், விஞ்ஞானம் கண்டுபிடிப்புங்கிறது ஆரம்பத்திலேயே நம்ம கண்டுபிடிக்கணும் ஒரு விஷயத்தை நமக்கு தேவைங்கிறப்போ வந்து நெசசிட்டி இஸ் மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு தேவை வர்றப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஆதி காலத்துல நம்ம வந்து நெருப்பை கண்டுபிடிச்சாங்க. நெருப்பை வச்சு அது ஒரு சக்தி, ஒரு எரிபொருளாக பயன்படுத்தினார்கள். அதுக்கப்புறம் பெட்ரோலியத்தையும் கண்டுபிடிச்சாங்க, அதையும் எரிபொருளாக பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் அணுக்களை உடைத்து அதுக்குள்ள ஒரு சக்தியை பயன்படுத்தி அதை ஒரு எரிபொருளாகவும் பயன்படுத்தலாம், அது மிகவும் ஆற்றல் உள்ளது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதே நேரத்துல அதில் அந்த அணுகுண்டு மூலமாக அது ஒரு பயங்கர ஒரு ஆயுதம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்படி மாதிரி நிறைய கண்டுபிடிப்புலாம் வந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு காலத்திலையும் நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு தேர்வுகளை எடுக்கிறோம். அப்படி நம்ம எடுக்கும் தேர்வுகள், முடிவுகள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருகிறது. சில முடிவுகள் தற்காலிகமானது. சில முடிவுகள் எடுக்கிறப்போ என்னன்னா அது வந்து நிரந்தரமான ஒரு மாற்றத்தை கொண்டு வராது. அதை யூஸ் பண்ண அதுல அவ்வளவு நல்லது இல்லைன்னு சொன்னா அதை யூஸ் பண்ணலாம், விடலாம், அந்த மாதிரி. ஆனா சில முடிவுகள், சில தேர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சமுதாயத்தில் நிரந்தரமான ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. irreversible changes அப்படிங்கிறார். அப்படின்னா நோ கோயிங் பேக், அது திருப்ப மாற்ற முடியாது. அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான ஒரு தருணத்தில் தான் இந்த மனிதாய சமுதாயம் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். ஏனென்றால் ஏன் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு என்ன சொல்றாருன்னா, இப்போது நம்முடைய கையில் நம்முடைய இந்த பௌதீக அதாவது பயாலஜிக்கல் உடலை, இந்த உயிருள்ள இந்த பயாலஜிக்கல் உடலை மாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்கிறது. விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் இந்த உடலை மாற்றக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறது, முன்னேறி இருக்கிறது என்று சொல்வதை விட அழிவைப்பாதையை நோக்கி செல்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றார். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், 200,000 வருடங்களாகவே நாம இந்த மாற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு நம்ம வாழ்க்கையில. ஆனா சில மாற்றங்கள் நிரந்தரம் சொல்ல முடியாது, தற்காலிகமா இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட்டம் பாம், அந்த அணுகுண்டை வந்து பயன்படுத்தினார்கள். நாகசாகி, ஹிரோஷிமால அதை போட்டாங்க. அதனால எத்தனையோ மக்கள் இறந்தார்கள், நிறைய சேதம் வந்தது. இருந்தாலும் அந்த மனித சமுதாயம் அந்த இதுல இருந்து மீளக்கூடியதாக இருந்தது. அப்போ அதை கூட அவர் தற்காலிகம் சொல்றாங்க. இப்போ அந்த அணுகுண்டு போடுறதுனால எவ்வளவு ஆபத்துன்னு தெரிஞ்சு அதை நம்ம பயன்படுத்தாம இருக்கிறோம். ஆனா இது இப்போ வந்து நிறைய நாடுகள் அந்த அணுகுண்ட ஒரு வெப்பன்ஸ் ஆஃப், அதாவது பயப்படுத்துறதுக்காக வேண்டி அதை யூஸ் பண்றாங்க. எங்கள்கிட்ட அணுகுண்டு இருக்கிறதுங்கிறதுனால நம்ம பவர்ஃபுல் நேஷன், அதனால நம்மளை ஒருத்தரும் போருக்கு நம்மளோட வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பயப்படுத்துறதுக்கு அதை ஒரு யூஸ் பண்றாங்க. அப்போ இப்படியாக என்னத்துக்காக அந்த இப்படியான மாற்றங்கள் வர வேண்டும்? இந்த உடல்ல ஏன் வந்து தொழில்நுட்பத்தையும் விஞ்ஞானத்தையும் புகுத்தணும் அப்படிங்கிற மாதிரி மாற்றங்கள் வரணும் அப்படின்னா, நமக்கு ஒரு பொதுவான ஒரு கருத்து உலகத்துல பரவலாக நடக்கிறதுன்னா, மனித உடலுக்கு குறைபாடுகள் இருக்குது, அதை பலப்படுத்த வேண்டும் என்றால் எப்படி இந்த வாழ்க்கையை, அதாவது இந்த கம்பெட்டிட்டிவ் வேர்ல்டு, இந்த போட்டி போட்டு கொண்டு கூடிய அந்த வாழ்க்கையை, அந்த உலகத்துல நம்ம எப்படி வெற்றிகரமாக வாழ்க்கையை கொண்டு செல்லுவது அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் அந்த மனித உடல்ல டெக்னாலஜி மூலமாவது அதிக ஆற்றலை அதிகரிக்கலாமே அப்படிங்கிற எண்ணத்துல தான் இந்த கண்டுபிடிப்பு எல்லாம் ரொம்ப அத்துமீறி போறது அப்படின்னு சொல்றார். இப்போ கிட்டடியில
மூளையில் மைக்ரோ சிப்ஸ் வச்சு மூளையினோட சக்தி அதிகரிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் கூட ஆம், அனுமதி கொடுத்துட்டாங்க. FDA, ஃபெடரேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் ஏஜென்சி, அமெரிக்கால அதுக்கு வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த பிளட் ஸ்ட்ரீம்ல நானோ கேஜெட்ஸ் எல்லாம் போடுறோம் மானிட்டர் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் இம்யூனிட்டி அதிகரிக்கிறதுக்காக வேண்டி நமக்கு தெரியும் மாத்திரைகள், மருந்துகள், இன்ஜெக்ஷன் இப்படி எல்லாம் நிறைய வருது. ஆனா நமக்கு அதே நேரத்துல நமக்கு தெரியும், இப்போ இம்யூனிட்டி அப்படின்னு பேசுறப்போ நம்ம உடல்ல ஏற்கனவே நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு இருக்கு. அப்போ ஒரு ஒரு வியாதி, ஒரு ஒரு கிருமி நம்ம அட்டாக் பண்றது அப்படின்னு சொன்னா, நம்ம தாக்குறதுன்னு சொன்னா அதுக்கு எதிர்க்கிறதுக்காக வேண்டி நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி வேலை செய்யும் போது தான் நமக்கு இந்த காய்ச்சல் அப்படிலாம் அந்த சிம்டம்ஸ்லாம் வர்றது. அப்போ அந்த சிம்டம்ஸ் நம்ம என்ன செய்றோம் சில சமயங்கள்ல, அந்த 2 நாளைக்கு காய்ச்சல் வந்துருத்துனாலே 3வது நாள் நம்ம ஆன்டிபாடிஸ் எடுத்துடுறோம். ஏன்னா அந்த உடலுக்கு நம்ம அந்த நோயை எதிர்க்கக்கூடிய சக்தியை உருவாக்குறதுக்கு ஒரு 3-4 நாள் எடுக்கும். அதுக்கு நம்ம நேரத்தை கொடுக்காம நம்ம உடனே அந்த மருந்து வெளியிலேருந்து எடுத்தோடனே என்ன நடக்கிறது, அந்த செல்ஸுக்கு அந்த அந்த வேலையை செய்ய தேவையில்லை. அப்போ வெளியிலேருந்து வந்துடுது தானே, இது நம்ம இனிமேல் அந்த வேலையை செய்ய தேவையில்லை, அந்த செய்யப்படாமல் போயிடும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நடக்கும்போது அந்த செல்ஸுக்கு அந்த செயல் இழந்து போகும். இதே மாதிரி விட்டமின்ஸ்லாம் தெரியும், நம்ம பார்த்துருக்கோம். வைட்டமின்ஸ், மினரல்ஸ் அதெல்லாம் உடல்ல ஏற்கனவே நமக்கு சக்தி இருக்குது. அதை நேச்சுரலா, அதாவது இயற்கையாகவே நாம் சாப்பிடும் அந்த சத்துள்ள உணவிலிருந்து அந்த உணவை அந்த வயிற்றுல உள்ள செல்ஸ் வந்து அந்த உணவை வந்து எப்படி செரிக்கணும்னு சொல்லி அதற்கேற்ற அளவு என்சைம்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து, அந்த அமிலங்கள் எல்லாத்தையும் கொடுத்து அதை வந்து செரிச்சு அதிலேருந்து ஒவ்வொரு விட்டமின்ஸையும் பிரித்து எடுத்து அதுக்கப்புறம் ரத்தம் வழியாக நம்மளுடைய எல்லா உடல் உள்ள எல்லா செல்ஸுக்கும் அனுப்புறது தான் அதனுடைய வேலை அது. ஆனால் இப்போ செயற்கையாக நம்ம எப்போது விட்டமின்ஸை எப்போது எடுத்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா அந்த விட்டமின்ஸ் வந்து வெளியிலேருந்து வர்றது தானே. அப்போ ஏன் நம்ம அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செல்ஸ் வந்து அந்த வேலையை கொஞ்சம் கொஞ்சமா குறைத்து விடும். அப்புறம் வருகை எப்படியே போகும்போது அந்த 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 செல்ஸ் அப்படியே டோமண்டா போயிடும். அந்த வேலை செய்ய தேவையில்லை அப்படின்னு தூங்கிரும் அப்படிங்கிறாங்க. அப்போ தூங்கிட்டுனா என்ன நடக்கும், இப்படியே மனித இனம் போச்சுன்னா அடுத்தடுத்த சந்ததிகள்ல அந்த செல்ஸுக்கு ஒரு ஒரு அந்த இயக்கம் இல்லாமலே போகும். அதனால நம்ம செயற்கையாக எத்தனையோ விஷயங்களை நம்ம அறியாம நம்ம செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இப்ப இவ்வளவு காலம் செய்து கொண்டு வந்துட்டோம், நம்ம எடுக்கிறோம். ஆனா இப்போது உள்ள டேஞ்சர் என்ன சொல்றாருன்னா, மூளையில மைக்ரோ சிப்ஸ் வைக்கிறப்போ அது வந்து இன்னும் வந்து நமக்கு இந்த பயாலஜிக்கல் உடம்ப பாதிக்கிறது. இப்படியே தொடர்ந்து கொண்டு போனால் அவர் கிரெக் சொல்றார், 2030ஆம் ஆண்டுக்குள் மனித இனமாகிய நாம் நம்முடைய தலைவிதியை நிர்ணயித்து விடுவோம். அப்ப நம்முடைய அந்த சுயநல பார்வை, இது வந்து சுயநலம்னு சொல்றாரு. ஏன்னா நம்மளோட உடம்பு சரியாகணும், நமக்கு பலம் வர வேணும், அதுக்காக நம்ம எல்லாம் செய்யறப்போ இது வந்து பிற்காலத்துல வருங்கால சந்ததிகளை பாதிக்கிறது. இப்படியே தொடர்ந்து போனால் அதனாலதான் அவர் என்ன சொல்றார், இந்த ஜங்ஷன் இப்போது நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஜங்ஷன்ல இருக்கிறோம். அதுல நமக்கு 2 சாய்ஸ் இருக்குது அப்படிங்கிறார். அது முதலாவது சாய்ஸ்னா, நாம் இப்படியே தொடர்ந்து கொண்டு போனால் மனித உடல் ஒரு ஹியூமன் மெஷினாக மாறிவிடும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெக்னாலஜியை புகுத்த அது ஒரு ஹைபிரிட், அதாவது தூய மனித உடலாக இல்லாமல் மனிதர்களுக்கே உரித்தான அந்த மனிதத்துவம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கொண்டு போகும். இப்ப நம்ம மனிதர்களே உள்ள மனிதத்துவம் சொல்றப்போ அந்த எம்பத்தி, அந்த பச்சாதாபம், இன்ட்யூஷன், கற்பனா சக்தி, அதுக்கப்புறம் படைக்கும் தன்மை, இதெல்லாம் வந்து அந்த நம்முடைய ஸ்பெஷல் அந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட அன்பு, கருணை, பாசம் இதுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வரும் அப்படிங்கிறார். ஏன்னா அந்த பியூரா நம்ம இருக்கிறப்ப தான் அந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த சக்தி நமக்கு மெயின்டைன் பண்ணலாம் இருக்கும் அப்படிங்கிறார். அப்ப 2வது ஆப்ஷன் அப்படின்னு சொல்றப்ப அதுல என்ன சொல்றாருன்னா, 2வது நாம் மனிதர்களாகிய நாம் நம்முடைய சக்தியை பற்றி அறிந்து கொண்டு நமக்குள் இருக்கும் அந்த மகாபெரும் சக்தி எப்படி மகத்தானதுங்கிறதை உண்மையை தெரிந்து கொண்டு அந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு நமக்கும் பிரபஞ்சத்திற்கும் உள்ள அந்த இணைப்பு, அந்த இயற்கைக்கும் நமக்கும் உள்ள அந்த இணைப்பை புரிந்து கொண்டு வாழ்ந்தோம் என்ற சிறப்பாக வாழலாம். ஏன்னா நமக்குள் இருக்கும் அபாரமான சக்தி எப்படி இயங்குறதுன்னா, நமக்கும் அந்த பிரபஞ்சத்துக்கும் உள்ள அந்த இணைப்பு எல்லாமே கனெக்டட் இந்த வேர்ல்ட், இந்த யூனிவர்ஸ்லயே அண்ட சராசரத்துலயும் எல்லாமே அந்த கனெக்டட்ங்கிறப்போ அந்த கனெக்ஷனை நம்ம இன்னமும் நம்ம வலுப்படுத்தி கொண்டு வந்தால் நம்மளும் சிறப்பாக வாழலாம். அப்ப இந்த 2 ஆப்ஷன்ல நம்ம என்ன எடுக்க போறோம், எப்படி நம்ம வந்து இந்த கனெக்ஷன் ஏற்படுத்துறது, எப்படி நம்ம இதை புரிஞ்சு கொள்றதுங்கிறப்ப நமக்கு தெரியும் ஏற்கனவே. எப்படி நம்ம புரிஞ்சு கொள்றதுன்னு நமக்கு தியானம், பத்ரிஜி தான் நல்லா அழகா சொல்லியிருக்காரு.
தியானத்தின் மூலம் தான் நம்ம வந்து அந்த தியானத்தின் மூலம் அந்த ஞானத்தை பெறலாம். பிரபஞ்சத்தோடு நம்மளுடைய ஹையர் செல்ஃபோட கனெக்ட் பண்றோம். நம்ம இந்த பௌதீக உடல் நம்முடைய ஆன்மாவின் ஹையர் செல்ஃப் அங்க மேல் உலகத்துல இருக்கு இல்லையா, அதோட கனெக்ட் பண்றோம். அதன் மூலம் நிறைய ஆற்றலை பெறணும் அப்படின்னு பத்திரிஜி சொல்லியிருக்கா இல்லையா, அதுதான் இதுல குறிப்பிட விரும்புகிறேன். இப்போது முதலாவது சாப்டருக்கு நம்ம போவோம். அதுல டிரான்ஸ் ஹியூமனிசம்னா என்னன்னா, அந்த மாறக்கூடிய அந்த மெஷினாக மாறது. டிரான்ஸ்னா மாற்றம், அந்த ஹியூமனிசம் அப்படிங்கிறப்போ ஏன் வந்து சில பேர் கேட்கலாம், இது மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியின் அடுத்த ஒரு கட்டம் தானே, மெஷினி நம்மளோட வச்சு நம்ம ஹைபிரிடா மாறுறதும் அவருடைய பரிணாம வளர்ச்சி தானே அப்படிங்கிற கேள்வி, அது ஏன் ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்னு கேட்ட கேள்விகளுக்கு அவர் நிறைய விளக்கம் சொல்றார். அதுல நிறைய அடுத்தடுத்த அத்தியாயங்கள்ல நிறைய விளக்கம் வருது. அதுல முதலாவதாக அவர் சொல்றதுன்னா, ஆரம்பிக்கிறப்போ தி பேட்டில் பிட்வீன் குட் அண்ட் ஈவில் அப்படிங்கிறார். அதாவது ஆதி காலத்திலிருந்தே, அந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே ஒரு போர், தெய்வீக சக்திக்கும் தீய சக்திக்கும் ஒரு போர் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த போர் இன்னும் இந்த காலகட்டத்தில் கூட தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறார். அப்போ இந்த போர் என்னத்துக்காகன்னு சொன்னா, நமக்குள் இருக்கும் அந்த ஒரு ஃபோர்ஸ், ஒரு பவர், அந்த சக்திக்காக, அதாவது மனித உடலுக்கு இருக்கக்கூடிய அந்த சக்திக்காகத்தான் இந்த போர் நடக்கிறது அப்படிங்கிறார். அப்போ அந்த சக்தி மூலமாகத்தான் நாம் இந்த வாழ்க்கையை நம்ம அன்பா இருக்கிறோம், நல்ல வெற்றிகரமாக கொண்டு செலுத்துறோம். நம்முடைய இந்த ஹீலிங் எல்லாம், அந்த தன்னைத்தானே குணப்படுத்தும் ஹீலிங் எல்லாம் அந்த சக்தி மூலமாக தான் நமக்கு கிடைக்கிறது. அதுக்கப்புறம் அந்த சக்தி மூலமாகத்தான் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த உள்ளுணர்வு, இன்ட்யூஷன், அதுக்கப்புறம் இமேஜினேஷன், கற்பனா சக்தி, அதுக்கப்புறம் படைக்கும் தன்மை, கிரியேட்டிவிட்டி, இது எல்லாமே இயங்குறதுக்கு காரணம் அந்த சக்தி தான். அந்த சக்தி தான் நமக்கு சுதந்திரத்தை கொடுக்கறது அப்படிங்கிறார். சுதந்திரம் எதுல இருந்து சுதந்திரம்னா, அந்த பயத்திலிருந்து சுதந்திரம். என்ன மாதிரி பயம்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி நமக்கு ஒரு பயம் என்னன்னா, இந்த உடல் வந்து குறைபாடு இருக்குது, இந்த உடல் வந்து வயசாகி போயிடும், வியாதி வந்துடும், அது வந்துடும், ரொம்ப பயப்படுறோம். நம்ம எப்போதுமே இந்த உடலை நம்ம துச்சமாக மதிக்கிறோம். சின்னத்தனமான மனப்பான்மை, நமக்கு வந்து ஒரு சக்தியே கிடையாது, நம்ம எப்போதும் யாருடைய தயவில் இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு இருக்கு இல்லையா. அந்த பயத்திலிருந்து நமக்கு விடுவிக்கிறது, இண்டிபெண்டன்ஸை கொடுக்கறது அப்படிங்கிறார். அந்த சக்தி, அந்த அந்த அபாரமான அந்த சக்திக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அதைத்தான் டிவினிட்டி அப்படிங்கிறார். டிவினிட்டிங்கிறப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இது கடவுள் சம்பந்தப்பட்டதல்ல, மதம் சம்பந்தப்பட்டதில்ல. அந்த டிவினிட்டிங்கிறது இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு துடிப்பு, அந்த இயக்கம் அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த டிவினிட்டிக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். ஒரு விளக்கத்துல என்ன சொல்றாருன்னா, the force or the power that transcends the perceived limitations. அதாவது நமக்குள்ள இருக்கிற அந்த சக்தி எப்படிப்பட்ட சக்தினா, எல்லா வரம்புகளையும் மீறி போகக்கூடிய சக்தி, அதாவது கடந்து போகக்கூடிய சக்தி. எப்படிப்பட்ட சக்தினா, நமக்கு மனித உடலுக்கு இவ்வளவு சக்தி இருக்குன்னு நம்ம ஓரளவுக்கு நிர்ணயிச்சிருக்கிறோம். ஒரு ஆள், ஒரு நல்ல வளர்ந்த ஒரு ஆள், இந்த இடையுள்ள ஒருத்தர் இவ்வளவு வெயிட்டை தான் தூக்க முடியும், அதை ஒரு செகண்ட்ல இவ்வளவு தூரம் தான் ஓட முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து அது ஒரு விதின்னு இல்லை, ஒரு விதின்னு விதிக்கப்பட்ட விதி இல்லை, அது நமக்கு ஏற்படுத்தி கொண்ட ஒரு, ஏன்னா அப்படிதான் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப வந்து அதைத்தான் அவர் சொல்ற பெர்சீவ்டு லிமிட்டேஷன். இது நாம் நினைச்சு நம்ம பார்க்கக்கூடிய அந்த லிமிட்டேஷன்ஸை கடந்து போகக்கூடிய சக்தி இந்த உடலுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட அபாரமான சக்திக்கு எப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவர் சொல்றார். அந்த பிரெயின் வேவ் ஸ்டேட்டஸை பத்தி சொல்றார். 1990 வரையிலும் பள்ளிக்கூடங்களை பொறுத்தவரை டெக்ஸ்ட் புக்லயோ சயின்டிபிக் பேப்பர்ஸ் எல்லாத்திலயுமே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பிரெயின் வேவ்ஸ், அந்த மூளையில் உள்ள அலைகள், அதுல வந்து 4 ஸ்டேட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 1990 வரை. அது என்னன்னா, இந்த டெல்டா ஸ்டேட்னா, முதல்ல டெல்டா ஸ்டேட்னா டீப் ஸ்லீப், ஆழ்ந்த உறக்கத்துல அந்த பிரெயின் வேவ்ஸ் வந்து 1.5 இருந்து 4 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி. அந்த ஹெர்ட்ஸ்னா நமக்கு தெரியும் என்ன, அதாவது ஒரு செகண்ட்ல ஒரு அலை, அதாவது அலை இப்படி மேலே போய் இப்படி கீழே இப்படி வர்றது, அது ஒரு அலை, அது ஒரு ஃப்ரீக்வன்சி. அது வந்து அப்போ ஒரு நிமிஷத்துல எத்தனை தூரம் இப்படி போறதுங்கிறது தான் அந்த ஃப்ரீக்வன்சின்னு நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ இந்த டெல்டா ஸ்டேட்ல வந்து 1.5 4 ஹெர்ட்ஸ் தான் அந்த பிரெயின் வேவ்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் தீட்டா ஸ்டேஜில் வர்றப்போ அது மெடிடேட்டிவ் ஸ்டேஜ். மெடிடேட்டிவ் ஸ்டேஜில் 5 இருந்து 8 ஹெர்ட்ஸ் வரையும். அதுக்கப்புறம் ஆல்ஃபா ஸ்டேட்டில்
9ல இருந்து 14 ஹெர்ட்ஸ் வரையும். ஆல்பா ஸ்டேட்ங்கிறது ரிலாக்ஸ்டா இருக்கிற அந்த ஸ்டேட். அதுக்கப்புறம் பீட்டா ஸ்டேட்ங்கிறது நம்ம அந்த வேவ்ல வந்து நம்ம வழக்கமாக நம்ம வந்து ஏதோ வேலை செய்றோமோ, உரையாடிக் கொண்டிருக்கோமோ, அப்படி உள்ள விழித்திருக்கும் அந்த நிலையில வந்து 15ல இருந்து 40 ஹெர்ட்ஸ் வரையும் அந்த பிரெயின் வேவ்ஸ் இருக்கும். இதுதான் 1990 வரையும் உள்ள நிர்ணயிக்கப்பட்ட அந்த வரம்பு, அந்த மூளையினோட சக்தி அப்படின்னு சொல்றப்போ. அப்போ திபெத்ல வந்து சில யோகிகள் வந்து தியானம் பண்றப்போ, அவங்களுடைய பிரெயின் ஸ்டேட்லாம் ரொம்ப நெறைய போயிருக்குங்கிறத அவங்க பார்த்துருக்காங்க. அப்ப அத விஞ்ஞான பூர்வமாக அத நிரூபிக்க வேண்டும்ங்கறதுக்காக வேண்டி இந்த டிபெட்டன் அந்த மங்க்ஸ அவங்கள வந்து அமெரிக்காவுக்கு கூட்டிக் கொண்டு போய், அங்க லெபார்டரில வச்சு இவர மெடிடேட் பண்ண சொல்லி பார்த்துருக்காங்க. அப்போ அதாவது வெளியில இருந்து எந்த ரசாயனத்தையும் உடம்புக்குள்ள செலுத்தாமல், வெளியில இருந்து எந்த கருவிகளும் ஒண்ணும் பயன்படுத்தாமல், அதாவது காதுல போட்டு சில சமயம் அந்த இயர்ஃபோன போட்டு ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் எல்லாம் குடுத்தா சில சமயம் அந்த ஃப்ரீக்வன்சி மாறும் பிரெயின் வேவ்ஸ்ல. அப்படி ஒண்ணுமே வெளியில இருந்து ஒரு ஒரு இதுவும் கொண்டு வராமல், அவங்கள வந்து பியூர் மெடிடேஷன் இந்த தியானத்தின் மூலம் அவர்களுடைய பிரெயின் வேவ்ஸை செக் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன நடந்திருக்குன்னா, அவருடைய பிரெயின் வேவ்ஸ் 40லேருந்து 80 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி வரையும் போயிருக்குது. அப்போ இது வந்து இது நாள் வரையும் கண்டுபிடிக்காத அந்த பிரெயின் வேவ் ஸ்டேட். அப்போ அத காமா ஸ்டேட்னு அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. காமா ஸ்டேட்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த அந்த யோகிட்ட வந்து என்ன மாதிரி இப்படி பண்றீங்க? ஏது என்னன்னு விசாரிக்கிறப்போ அவங்க சொல்றாங்க, இத விட இன்னொரு ஸ்பெஷல் மெடிடேஷன் கூட நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லி அத அவங்க செய்ய போறப்போ என்ன நடந்திருக்கான்னா, 100க்கு மேல 100லேருந்து 200 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி வரையும் அந்த பிரெயின் வேவ்ஸ் போயிருக்குது. இது வந்து இதுவரையும் நடக்காத ஒரு சம்பவம். அதத்தான் அவங்க வந்து ஹைப்பர் காமா ஸ்டேட் பிரெயின் வேவ்ஸ் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ கிரெக் பிரேடன் சொல்றார், இந்த புத்தகத்தை அவர் எழுதும்போது, அதாவது 2025ஆம் ஆண்டு வரையும் இதுதான் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஃபார் த பிரெயின் வேவ் இல்லையா? ஆனா இதுக்கப்புறம் இன்னும் வரலாம். இன்னமும் வந்து எத்தனை ஹையர் ஃப்ரீக்வன்சி வருதோ தெரியாது நமக்கு. ஏன்னா இந்த நேரத்துல இதுதான் நிர்ணயிக்கப்பட்ட வரம்புகள் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறார். அப்ப பாருங்க, அப்போ எந்த வரம்புகளையும் நிர்ணயிக்கப்பட்ட எந்த வரம்புகளையும் கடந்து போகக்கூடிய அந்த சக்தி நம்முடைய உடலுக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த மகத்தான உடல்ல இவ்வளோ சக்தி இருக்குங்கிறது நமக்கு தெரியாம இருக்கணுங்கிறதுக்காகவும், நாம் அதிலிருந்து விழித்து கொள்ளக்கூடாது, அதாவது நாம் தூக்கத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக சில அமைப்புகள், அரசியல், பொருளாதாரம், சமூகம், சமயம் இப்படிப்பட்ட நிறைய அமைப்புகள் மக்களை தூக்கத்தில் ஆழ்த்தி வைத்திருப்பதற்காகவே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார் அவர். அப்போ அதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏன் அப்படின்னு சொன்னா, நமக்கு சக்தி இருக்குது அப்படிங்கிற நமக்கு தெரிய வந்ததுன்னு சொன்னா, நமக்கு வந்து கட்டுப்படுத்த முடியாது நம்மள. இது ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம். அதாவது மனிதர்களை ஒரு அறியாமையிலும் ஒரு பயத்திலும் வைத்திருந்தால் தான் அவர்களை கட்டுப்படுத்தலாம். அப்போ அதனால வந்து இந்த மாதிரி அந்த அவர்களுடைய சக்தியை பற்றி தெரிந்து கொள்வதற்கான முயற்சிகள்லேருந்து ஈடுபடுறத கூட திசை திருப்புவதற்காக கூட இப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்றார். அப்போ உண்மைகள் நம்மகிட்டேருந்து மறைக்கப்பட்டிருக்குது. நமக்கு இவ்வளோ சக்தி இருக்குங்கிறது அவங்க சொல்லலைன்னு சொன்னாலும் நிறைய உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்குது. நம்ம பயத்திலையும் அறியாமலையும் நம்ம வைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றார். அப்போ அதுக்காக அதே நேரத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, உலகத்துல நடக்கிற எல்லா விஷயமுமே இப்படி ஒரு எதிர்மறையாக மக்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் நடக்கிறதுன்னு அப்படின்னு நான் சொல்ல வரல அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்றார், சில சமயங்கள்ல இந்த மாதிரி இந்த திசை திருப்புறோம் இல்லையா, நம்ம முயற்சியை வந்து அதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாம இருக்கிறதுக்காண்டி நம்ம வந்து வேற எதுக்கு போறோம் இல்லையா, அது வந்து நாமே நம்ம செய்யறோமா. எப்படின்னா, நாமே நமக்கு தேவையற்ற காரணங்களை காட்டி, அதாவது நம்ம வாழ்க்கையில உள்ள சவால்கள், பிரச்சனைகள், எனக்கு பொருளாதார பிரச்சனை இருக்குது, உறவுகள்ல பிரச்சனை இருக்குது, எனக்கு ஹெல்த்ல பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி எத்தனையோ பிரச்சனைகள் நமக்கு இருக்குன்னு சொல்லி அந்த பிரச்சனைகள்லயே நம்மளுடைய மதியை செலுத்தி நம்ம அதை ஒரு காரணம் காட்டி நமக்குள்ள இருக்க அந்த சக்தியை வெளிக்கொண்டு வர வேண்டிய அந்த மாதிரி விஷயங்களை செய்யறதுக்கு நம்ம மறுக்கிறோம். அதுக்கு ஒரு நொண்டி சாட்டு சொல்றோம் நம்ம. அப்போ இது வந்து ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, நமக்கு வரக்கூடிய அந்த சவால்கள், பிரச்சனைகள், வாழ்க்கையில வர பிரச்சனைகள் எல்லாமே
நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர்கள் தான் அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப அது நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. அப்போ எல்லாமே வெளியில இருந்து நமக்கு பூத்தி நம்மள பயத்துல வச்சிருக்காங்கன்னு இல்ல. நாமே நமக்கு எதிரி தான். யானை தன் தலையில் தன்னாலே தன் மண்ணை வாரி போடுறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அதே மாதிரி நாமே நம்மள உடல்ல உள்ள இந்த சக்தியை தெரிஞ்சு கொள்றதுக்கு விரும்புவதில்லை. இப்ப தியானம் பண்ணா நமக்கு எவ்வளவோ சக்தி வரும்னு சொல்றப்ப எல்லாருமா தியானத்துக்கு வர்றாங்களா? இல்லையே. நிறைய பேர் என்னெல்லாமோ காரணம் சொல்றாங்க. அப்ப அதைத்தான் நமக்கு இங்க நினைவு கூற வேண்டியிருக்கிறது. அப்ப நம் உடலில் உள்ள the DNA, the cells and the special neurons மூலமாக நாம் அந்த பௌதீக உடலுக்கு அப்பாற்பட்ட சக்தியோடு நாம் இணைக்கப்படுகிறோம் அப்படிங்கிறார். அந்த பயாலஜி, அந்த பயாலஜிக்கல் பாடியில இருக்கிற அந்த நியூரான்ஸ், நம்ம ஸ்பெஷல் நியூரான்ஸ் ஹார்ட்ல இருக்குது. அப்ப அந்த நியூரான்ஸ் செல்ஸ் டிஎன்ஏ மூலமா தான் நமக்கு இந்த அப்பாற்பட்ட சக்தின்னா என்னது, இந்த பிரபஞ்ச ஆற்றலோடு இணைக்கப்படுகிறோம். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில, அதாவது அப்படி அந்த இணைப்பு இருக்கும்போது தான் நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு செல்லக்கூடியதா இருக்கிறது. அந்த மனிதாபிமானம், மனிதத்துவம், அந்த பச்சாதாபம், அன்பு, கருணை, பாசம், பச்சாதாபம், அதெல்லாத்தையும் நம்ம பண்ணக்கூடியதா இருக்கிறது என்னன்னா அந்த கனெக்ஷன் இருக்கிறதுனால தான். அந்த கனெக்ஷன் விட்டுப்பட்டு போச்சுன்னா நம்ம ஒரு மிஷின் மாதிரி தான் இருப்போம். நம்ம அதைத்தான் அதில் சொல்ல வர்றார் அவர். அப்போ அந்த கனெக்ஷன் நமக்கு இருக்குதுங்கிறதுக்கு ஒரு 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 ஆராய்ச்சியில் உள்ள முடிவை பற்றி அவர் சொல்றார். 2004 தான் விஞ்ஞான சஞ்சிகை ஒன்றில், அதாவது த ஜேர்னல் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் அண்ட் காம்ப்ளிமெண்டரி மெடிசின் அப்படிங்கிற ஒரு சஞ்சிகையில் ஒரு ஆராய்ச்சி செய்த, அதாவது இது இத்தாலியில் இருக்கிற அந்த விஞ்ஞானிகள் செய்திருக்கிறாங்க. இந்த ஆராய்ச்சியின் முடிவை அதில் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. மன்னிக்க வேண்டும், இத்தாலியில் உள்ள விஞ்ஞானிகளா எங்கங்கிறத நான் மறந்து விட்டேன், அதை குறித்து கொள்ளவில்லை. அடுத்த முறை நான் அதை சொல்லுகிறேன். அதில் அதனுடைய முடிவில் என்ன சொல்றாங்கன்னா, தி ஹியூமன் ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் அ கான்டுவிட் டு த ஃபீல்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறாங்க. அப்போ அதில் அந்த ஆராய்ச்சி போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹார்ட்ல ஸ்பெஷல் நியூரான்ஸ் இருக்கு, 40,000 ஸ்பெஷல் நியூரான்ஸ் இருக்குது. அத பிரெயின்ல தான் நியூரான்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும், ஆனா ஹார்ட்லயும் இருக்குது. அந்த நியூரான் தான் ஒரு பாலமாக அமைகிறது. அதாவது இந்த பௌதீக உடலை அந்த ஃபீல்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்னா, அந்த பிரபஞ்சம், அதாவது எங்கேயோ இந்த உடலுக்கு வெளியில நிறைய ஏதோ இன்ஃபர்மேஷன் இருக்குது, அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டோட இந்த இது இணைக்கிறது, ஹார்ட் இணைக்கிறது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இதுவரையும் நமக்கு தெரியும், பிரபஞ்ச ஆற்றலை பத்தி நமக்கு தெரியும். அப்போ இந்த இருதயம் பிரபஞ்ச ஆற்றலோடு, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை ஞானத்தோட நம்மளை இணைக்கிறது. ஆனா பிசிக்ஸ, இப்ப மாடர்ன் பிசிக்ஸ்னு சொல்றோம் பாருங்க, அந்த பிசிக்ஸை பொறுத்தவரையில் அதை இன்னும் அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப இந்த இடத்துல ஒரு குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். கிரெக் பேர்டன் சொல்லியிருக்காரு என்னன்னா, நிறைய விஷயங்கள்ல அந்த பியர் ரிவ்யூ கண்டுபிடிப்புகள், பியர் ரிவ்யூ சயின்ஸ்னு சொல்றாரு. பியர் ரிவ்யூ பண்ணினது, அதாவது இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு, இப்போ ஒரு சயின்டிஸ்ட் ஏதோ ஒரு ஆராய்ச்சி செய்யறாங்கன்னு வைங்களேன். அதுல அதான் எதேச்சியாக அவருக்கு ஒரு கண்டுபிடிப்பு வருது. அப்போ அவரை நம்ப முடியாம இருக்குதுன்னு வச்சுப்போமே. அது நம்ப முடியாம இருக்குன்னா அவர் உடனே அதை பப்ளிஷ் பண்ண முடியாது. ஏன்னா உண்மையா அதை அந்த எல்லா அமைப்புகள், உலகத்தில் உள்ள அந்த பெரிய பெரிய அமைப்புகள் இருப்பாங்களே, அவங்கெல்லாம் அதை அங்கீகரிக்கிறதுக்கு எத்தனையோ வருடங்கள் ஆகும், எத்தனையோ சாம்பிள்ஸ்லாம் கொடுக்க வேணும், எவ்வளவோ ரீசர்ச்லாம் பண்ண வேணும், அதுக்குள்ள எவிடன்ஸ்லாம் கொடுத்தா தான் அவங்க பப்ளிஷ் பண்ணி இந்த விஷயம் இருக்கு அப்படின்னு பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த அளவுக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு சயின்டிஸ்ட் ஒன்று பார்ப்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, எனக்கு இப்படி ஆராய்ச்சியில் இப்படி வந்தது, உங்களுக்கு யாருக்கும் வந்திருக்கான்னு தன்னோட பியர் குரூப், அவங்கள போல இன்னொரு சயின்டிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட அவங்க ஆலோசனை பண்ணுவோம், அவங்களும் அதை செய்து பார்க்கணும், ஆமா இப்படி வந்திருக்குது, எனக்கும் வந்திருக்குன்னு சொல்லி அவங்க ரிவ்யூ பண்ணி, அந்த மாதிரி குழுக்கள் இருக்குது. அதுதான் பியர் ரிவ்யூ சயின்டிஸ்ட் சொல்லி அந்த குழுக்கள் இருக்குது. அந்த குழுக்கள் எல்லாம் நிறைய இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் மேற்கொண்டு அப்புறம் தான் இவங்க அஃபிஷியலா அதை ஆராய்ச்சி பண்றாங்க. அப்போ இந்த ஃபீல்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கனெக்ஷன் இருக்குங்கிற சொன்னாலும் இந்த பிசிக்ஸ் அது இன்னும் எப்படிங்கிறது தெரியல. நம்ம இன்னும் ஐன்ஸ்டைன் பிசிக்ஸ்ல இருக்கிறோமே. நம்ம ஐன்ஸ்டைன் என்ன சொல்றார், அந்த வெளியில அந்த இந்த கனெக்ஷன் இஸ் a spooky action at the far end அப்படின்னு சொன்னார். அவருக்கு என்னன்னு தெரியாம ஸ்பூக்கி ஆக்ஷன் சொன்னார். அந்த வேற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், அதை இன்னொரு முறை பார்ப்போம் நம்ம. அப்போ அந்த அளவுல இந்த பிரபஞ்ச ஆற்றல் நமக்கு இப்போதைக்கு தெரிந்த விஞ்ஞானத்தை பொறுத்தவரையில இன்னும் தெரியல. அப்போ இந்த மனித உடல்ல இருக்கிற சக்தி, இதை மூளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, விஞ்ஞானத்தை பொறுத்தவரை இன்னும் அவங்களுக்கு இன்னொரு 10-20% தான் ஃபுல்லா அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்ன ஃபங்க்ஷன் பண்றதுன்னு இன்னும் தெரியல.
முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லை. அதனால அது இல்லைன்னு அர்த்தம் இல்ல. ஏன்னா விஞ்ஞானம்னு சொன்னாலே இருக்கிறத அத வந்து சான்றுகள் மூலமாக நிரூபிச்சு இது இருக்குதுன்னு சொல்றது தான் விஞ்ஞானத்தின் வேலை. ஆனா அது இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்ப அதான் இந்த மனித உடல் உள்ள சக்திய நம்ம இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளாத இந்த நேரத்தில், அந்த பட்சத்தில் நாம் இந்த இந்த மனித உடலை தொழில்நுட்பத்துக்கு தாரை வார்த்து கொடுக்கலாமா? அது தவறு. அப்படி நம்ம தாரை வார்த்து கொடுத்து விட்டோம் என்று சொன்னால், நாம் நிரந்தரமாக நம்முடைய அந்த தெய்வீக தன்மையை இழந்து விடுவோம். ஏன்னா, இந்த பயாலஜியோட சிந்தட்டிக்க இணைச்சதுக்கு அப்புறம், அந்த செல்ஸுக்கு, நியூரான்ஸுக்கு இருக்கிற அந்த இம்மீடியட் கனெக்ஷன் இருக்கு பாருங்க. அந்த கனெக்ஷன்ல ஒரு ஒரு விடுபட்டு போகும் அந்த கனெக்ஷன். நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு கண்டக்டிவிட்டி இருக்கிறப்போ, ஒரு ஒரு மெட்டல்ல கண்டக்ட் பண்றது எலக்ட்ரிசிட்டின்னு சொன்னா, அதில் நடுவுல போய் ஒரு பிளாஸ்டிக்கையோ என்னத்தையோ போட்டான்னா, கண்டக்டிவ் விட்டு போயிடும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த உடலில் இருக்கிற அந்த கனெக்ஷன் விடுபட்டு போகும். அதனால தான் இது ஒரு அபாயகரமான தருணத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த அத்தியாயங்கள்ல அவர் வந்து என்ன காரணம், என்ன ஏதுங்கிறத பத்தி விவரமாக சொல்றார். அதை நாம் நாளை பார்ப்போம் மாஸ்டர்ஸ். இப்ப இதோடு இந்த இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். இதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி.